சம்பந்தம் இல்லாம அண்ணாமலை எதுக்கு நீ உள்ள வரணும்னு எனக்கு தெரியல. யோகேஷ் போல வந்து திடீர்னு வந்து அங்கிள் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்ப நான் அவனை பூம்பர்னு சொன்னாக்கா அப்படின்னு கேள்வி இருக்கு. யாரு பூம்பர்? 53 வயசு பூமர் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். சரி 38 வயசு பூம்பரை பத்தி காட்டவா? உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி இதை விட கேவலமா ஒரு பேச முடியுமா? இது அநாகரிகம். அன்னைக்கு நம்ம இதெல்லாம் அநாகரிகம் கேவலம் பேசியிருக்கோம். இதை விட கேவலமா எவனாவது பேசுவா? பார்த்து பல்லு படாமன்னு சொன்னா எதை மீன் பண்ணி சொல்றேன்? தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உதயநிதியை பற்றி நீங்கள் பேசும்பொழுது, அந்த ஊடக வேலை பற்றி பேசும்பொழுது, பார்த்து பக்குவமா பல்லு படாம நீ பேசுனா நீ நாகத்தை பத்தி பேசலாமா? இதுல எவன் பூம்பர் இருப்ப? யார் பூம்பரு? பூம்பரா? அது முட்டாள்தனமா, கேவலத்தனம். 1000 வாங்கி 2000 வாங்கி குரங்கு மாதிரி தாவாதுன்னு சொன்னது யாரு? சரி, நீ இவ்வளவு யோகேஷ் பேசுறல, இன்னைக்கு எடப்பாடி பத்தி என்ன பேசிருக்க? மேடையில் ஏறி அவரை வந்து அரியணையில் உட்கார வைப்பது என்னுடைய கடமை அப்படின்னு பேசுற. இந்த கேளு. எடப்பாடி பழனிசாமி தன்னார்வமிக்க ஒரு விவசாயிகளுடைய மகனை பச்சையங்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாவை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தற்கூரின்னு பேசிருக்கிற இதே அண்ணாமலை தான் அன்னைக்கு இப்படி பேசிருக்காரு. இதே வாய் தான். அது நார வாய், இது வேற வாய்னு எடுத்துக்கலாமா? எப்பா நீ ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவர் வயசு இருக்கு, அவருக்கு அனுபவம் இருக்கு. தற்கூரி எடப்பாடிங்கிற. அப்போ தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுகவோட நேரடி உறவுல இருக்கிறது அண்ணாமலை. ஸ்டாலினுக்கும் அந்த ஆட்சிக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் உள்ள நீ தான் வந்து குரலை காட்டிட்டு இருக்கிற பொழுது, நீ யாருன்ற பிம்பம் பட்டவத்தமா எனக்கு தெரியுற பொழுது இவ்வளவு பச்சையா இவ்வளவு இது வந்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை தம்பி அண்ணாமலை வந்து நாகரிகமாக முறையில் நீங்க கையாண்டீங்கன்னா நாகரிகமா போகலாம். இல்ல நீ எல்லா கேவலத்தனத்தையும் பேசிட்டு நீ திடீர்னு வந்து இந்த பக்கம் விஜய்க்கு வந்து பூம்பர், இப்ப யார் பூம்பர்? நல்லா தெரியுதா? அண்ணாமலை தான் பக்கா பூம்பர்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் தான் பேசியிருக்காரு. அன்னைக்கு அவர் தான் ரெண்டு தலைவர்களை பத்தியும் அவர் தான் கருத்து தெரிவிச்சிருக்காரு. பல தலைவரை பத்தி இன்னும் கேவலமாலாம் பேசியிருக்காப்ல. சோ உனக்கு இப்ப நான் வேணா உனக்கு அதே சாட்டையை வாங்கி உனக்கு பார்சல் அனுப்புறேன், மறுபடியும் வேணா நின்று அடிச்சுக்கிற ரோட்ல.